மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஆண்மையின்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையாததற்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் விவரமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த anatomical and structural problems பற்றி, அதாவது உடற்தொழியல்லே என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது, உடல் அமைப்பியல்லே anatomical என்னென்ன பிரச்சனை இருக்கிறது பற்றி பார்த்தோம். இன்று இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் என்ன, இந்த ஆண்குறியிலே ஏற்படுகின்ற புற்றுநோய், அதை நாங்கள் பீனைல் கேன்சர் என்று சொல்லுவோம். எனவே இந்த ஆண்குறியிலே ஏற்படுகின்ற இந்த புற்றுநோய் காரணமாகவும் இந்த ஆண்மையின்மை பிரச்சனை ஏற்படுகிறது. சில நேரங்களிலே இந்த புற்றுநோயானது ஆண்களினுடைய விதை டெஸ்டிக்கல்லே கூட இருக்கலாம். எனவே இந்த ஆண்களினுடைய விதையிலே இருக்கின்ற இந்த புற்றுநோயானது டெஸ்டிகுலர் கார்சினோமா என்று சொல்லுவோம். மிகவும் வீரியமானது, பயங்கரமானது, மிக விரைவாக மற்ற இடங்களுக்கு அது பரவக்கூடியதாக இருக்கும். என்றபடியாலே தான் இப்படிப்பட்ட ஒரு நோயாளிக்கு இந்த டெஸ்டிகுலர் கேன்சர் எனப்படுகின்ற விதைகளிலே ஏற்படுகின்ற புற்றுநோய் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் அந்த நோயாளிகளை நாங்கள் அந்த விதைகளை கூட நாங்கள் தொட்டு பார்ப்பது குறைவு. அதை மற்றவர்கள் படிப்பிப்பதற்கோ அல்லது மருத்துவ பீட மாணவர்களுக்கு அதை படிப்பிப்பதற்கோ நாங்கள் கொடுப்பது, பரிசோதிப்பதற்கோ அல்லது கொடுப்பது இல்லை. ஏனென்றால் அந்த தொட்டு உணர்கின்ற போது கூட அந்த புற்றுநோயை, அந்த விதையை என்ன நடைபெறும் என்றால் இந்த புற்றுநோய் மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. எனவே இந்த விதையிலே ஏற்படுகின்ற புற்றுநோய்கள் அல்லது ஆண்குறியிலே ஏற்படுகின்ற புற்றுநோய்கள் தெரியும். இப்போது மிகவும் சர்வசாதாரணமாக இப்படிப்பட்ட நோயாளிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் மருத்துவ பீடத்திலே நாங்கள் பகிலுகின்ற போது இப்படிப்பட்ட நோயாளியை பார்ப்பது என்பது மிகவும் அரிதான ஒரு விடயமாகத்தான் இது இருந்தது. ஆனால் இப்போது அது ஒரு சர்வசாதாரணமான ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. எனவே இந்த ஆண்குறியிலே ஏற்படுகின்ற புற்றுநோய் கூட இந்த ஆண்மையின்மை ஏற்படுத்தும். அடுத்ததாக ஆண்குறியிலே ஏற்படுகிற இன்னும் ஒரு பிரச்சனை என்ன, இந்த ஆண்குறியிலே இருக்கின்ற இந்த முன்தோல் ஃபோர்ஸ்கின் என்று சொல்லுவோம், அப்படியே இந்த ஆண்குறியை அப்படியே மூடி இருப்பது, இதை நாங்கள் ஃபைமோசிஸ் என்று சொல்லுவோம். இதன் காரணமாக இந்த ஆண்குறியிலே இருக்கின்ற இந்த முன்தோலை பின்னுக்கு தள்ள முடியாது. எனவே முன்தோலை பின்னுக்கு தள்ள முடியாத நிலைமை ஏற்படுகின்ற போது ஒரு துணையுடன், ஒரு பெண் துணையுடன் அல்லது மனைவியுடன் அவர் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த முன்தோல் பின்னால் அந்த ஆண்குறியிலே இருக்கின்ற இந்த ஃபோர்ஸ்கின் எனப்படுகின்ற இந்த முன்தோலானது பின்னாலே போகாதபடியினாலே அந்த யோனிக்குள்ளே, அந்த வெஜைனாவுக்குள்ளே ஆண் தன்னுடைய ஆண்குறியை செலுத்த முடியாத ஒரு பிரச்சனை ஏற்படும். அப்போ அது வலுக்கட்டாயமாக செலுத்தினால் தாங்க முடியாத வலியானது ஆண்குறியிலே ஏற்படும். எனவே இதை நாங்கள் ஃபைமோசிஸ் என்று சொல்லுவோம். இதற்காகத்தான் சில சமயங்களிலே கூட பிள்ளைகள் பிறந்தவுடன் அவர்கள் அதாவது இந்த சர்க்கம்சிஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த முன்தோலை அகற்றுகின்ற சத்திர சிகிச்சையானது மேற்கொள்ளப்படுகின்றது. எனவே இந்த சத்திர சிகிச்சையானது ஒரு ஆணினுடைய சிறு வயதிலே மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் ஆண்குறியிலே ஏற்படுகின்ற புற்றுநோயை 100% குறைக்க முடியும் என்று சொல்லி ஆராய்ச்சி முடிவுகள் எங்களுக்கு தெரிவிக்கின்றது. என்றாலும் கூட நான் முதலிலே ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், ஏதாவது ஒரு விபத்து அல்லது ஒரு காயமானது ஆண்குறியிலே ஏற்படுமாக இருந்தால் அந்த ஆண்குறியிலே இருக்கின்ற அந்த விபத்து ஏற்பட்ட பகுதியிலே ஏற்பட்ட காயத்தை ஆற்றுவதற்காக நாங்கள் என்ன செய்வோம், இந்த முன்தோலை அகற்றி அந்த முன்தோலை எடுத்துக்கொண்டு போய் அந்த காயம் ஏற்பட்ட பகுதிக்கு நாங்கள் வைப்போம். அதை நாங்கள் ஸ்கின் கிராஃப்ட் என்று சொல்லுவோம். எனவே இந்த ஸ்கின் கிராஃப்டை வேறு ஒரு உடலினுடைய வேறொரு பகுதியில் இருந்து ஆண்குறிக்கு நாங்கள் வைக்க முடியாது. என்றபடினாலே தான் பிற்கால நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்குறியிலே இருக்கிற முன்தோலை அகற்றுவதை வைத்தியர்கள் சில பேர் விரும்புவது இல்லை, அதை அவர்கள் பின்னடிக்கிறார்கள். ஆனால் அதாவது ஒரு ஆண்குறியினுடைய பாலியல் ரீதியான தொடர்புகளை இது பாதிக்குமாக இருந்தால்
நாங்கள் என்ன செய்யலாம், இந்த முன்தோலை நாங்கள் கட்டாயமாக அகற்றித்தான் ஆக வேண்டும். இதற்குரிய சத்திர சிகிச்சை நாங்கள் முன்தோல் அகற்றுகின்ற சத்திர சிகிச்சை அல்லது சர்க்கம்சிஷன் என்று சொல்லுவோம். மிகவும் ஒரு எளிய ஒரு சத்திர சிகிச்சை, 5-10 நிமிடங்களுக்குள்ளே அந்த சத்திர சிகிச்சையானது முடித்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பிரச்சனை இருக்குமாக இருந்தால் கூட கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும், இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே பெண்கள் கூட, மனைவிமார் கூட எங்களிடம் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனையை சொல்லி இருக்கிறார்கள். உண்மையாக அதில் மிகவும் ஒரு இடத்துல எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு நேரத்தில் இந்த ஆண் எவ்வாறு இவ்வளவு காலம் இந்த ஃபைமோசிஸுடன், இந்த முன்தோல், அந்த சுருங்கிய முன்தோல் அப்படியே மூடின தன்மையுடன் அவர் இருக்கின்றார். ஏனெனில் அந்த நேரங்களிலே அவர்கள் சிறுநீர் கழிக்கின்ற போது அந்த ஆண்குறிய முன்பகுதி அப்படியே வீங்கி வரும். வீங்கி பிறகு முன்பக்கத்தால் இது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீர் வெளியேறும். சில நேரங்களிலே அவருக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எனப்படுகின்ற இந்த சிறுநீரிலே கூட இந்த ஃபைமோசிஸ், இந்த முன்தோல் மூடி இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எனப்படுகின்ற சிறுநீரிலே கிருமி தொற்று கூட ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். எனவே இது திருமணம் முடிக்க மாட்டோம். ஆண்களுக்கு என்ன சொல்லுகின்ற அறிவுரை என்றால், இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு, அதாவது ஸ்ட்ரக்சரல் அல்லது அனட்டமிக்கல் அப்நார்மாலிட்டி உங்களுடைய இந்த பீனிஸில், உங்களுடைய ஆண்குறியிலே ஏதாவது உடற்பகுதியல், உடற்தொழியல் என்று சொல்ல முடியாது, உடற்பகுதியல் அல்லது ஏதாவது அமைப்பில் ஏதாவது வித்தியாசமாக இருக்குமாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய ஒரு வைத்தியரை கண்டு அவருடைய ஆலோசனையை கட்டாயமாக பெற வேண்டும். திருமணம் முடிக்க மட்டும் இதை வைத்திருக்க வேண்டாம். அப்படி வைத்திருந்தால் எங்களுக்கு கூட வெட்கமாகத்தான் இருக்கும். அது ஒரு மனைவி, ஒரு பெண் துணைவி வந்து இதை கண்டுபிடிக்க மட்டும் நாங்கள் எங்களுடைய உடலிலே இருக்கின்ற ஒரு அவயவத்தில் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடுவோம் என்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், சிறுநீர் கழிக்கின்ற போது நல்லா சிறுநீர் காலிலே விடக்கூடாது, நல்லா வீசி போகணும். அது சிறு பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை, ஆண் சிசுக்களை வைத்திருக்கிற அம்மாமார் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த பிள்ளைகள் சிறுநீர் கழிக்கின்ற போது நல்லா வீசி போகணும், காலுக்குள்ளே சிறுநீர் விடக்கூடாது. அதே நேரத்தில் சிறுநீர் கழிக்கின்ற போது இந்த ஆண்குறியினுடைய முன்தோல் பகுதியில் ஆண்குறி அப்படியே வீங்கக்கூடாது, பெருசாக வரக்கூடாது. எனவே இவ்வாறு பிரச்சனை இருக்குமாக இருந்தால் கட்டாயமாக நீங்கள் ஒரு வைத்தியன் உதவியை நாட வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் அமர்த்தி இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி மீண்டும் உங்களை ஒரு புது வருடத்திலே நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.